சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸுடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வாஸ்குலர் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது நிறைய பேருக்கு என்ன அப்படின்றது தெரியாது. இந்த வாஸ்குலர் சர்ஜரி அப்படின்றது வந்து ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய நோய்களை கண்டறிதல் அண்ட் அதற்கான சிகிச்சை அளிப்பதில் நிபுணத்துவம் ஆகும். ஸோ இப்போ இந்த வாஸ்குலர் சர்ஜரி பற்றி பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து அதிகரிச்சு இருக்கு, ரொம்ப காமனான ஒண்ணா மாறிட்டு இருக்கு அப்படின்றத கேட்கும் போதே வந்து அலார்மிங்கா இருக்கு. ஸோ இதுல தீவிர சிரை நோய்கள் அப்படின்றது தான் நம்ம கால்களில் ஏற்படக்கூடிய புண்களுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த தீவிர சிரை நோய்களை நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே கண்டறிதல் அப்படின்றது ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்கும். இந்த தீவிர சிரை நோய்களை நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா அதற்கான நவீன சிகிச்சை முறைகளை அதற்கு கொடுப்பதன் மூலியமா இந்த சிரை நோய்களை வந்து நம்ம ஈஸியா வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்து உடல் வலிமை அற்றவர்களா இருக்கலாம், இல்லைன்னா வந்து வயதானவர்களா இருக்கலாம், இவங்கெல்லாம் எந்த விதமான பயமும் இல்லாம இந்த நவீன சிகிச்சை முறைகளை செய்யலாம் அப்படின்றதும் வந்து சொல்றாங்க. ஸோ இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி நேஷனல் வாஸ்குலர் டேவா வந்து அனுசரிக்கப்படுது. இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஆம்புடேஷன், அதாவது கால் இழப்பை தவிர்ப்பதாகும். இரத்த நாள நோய் எதனால ஏற்படுது, இந்த நோயை எப்படி நம்ம வந்து தவிர்க்கிறது, இந்த நோய்க்கான தீர்வு முறைகள் என்ன, அறுவை சிகிச்சை தீர்வு முறைகள், அறுவை சிகிச்சை இல்லாத தீர்வு முறைகள் என்ன, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம பதில் தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு பதிலளிக்கிறதுக்காகவே இந்தியாவில் பல முன்னணி பத்திரிகைகளால சிறந்த மருத்துவர்னு குறிப்பிடப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு மருத்துவர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. So let's welcome இந்தியாவிலேயே பிரபலமான அனுபவமான புகழ்பெற்ற சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் டாக்டர். ஸோ டாக்டர், ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கு. என்னன்னா, நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த வாஸ்குலர் சர்ஜரி அப்படின்னா என்னன்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயமாவே இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய பொதுவான நோய்கள் என்னெல்லாம், அதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன, அண்ட் இந்த வாஸ்குலர் அறுவை சிகிச்சை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லுங்க. அண்ட் நான் சொல்லியிருந்த மாதிரி ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் வந்து நேஷனல் வாஸ்குலர் டேவா வந்து அனுசரிக்கப்படுதுல, அதோட முக்கியத்துவம் பத்தியும் அந்த ஆம்பியூட்டேஷன் பத்தியும் நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுதான் முக்கியமான நோக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தியும் ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்க டாக்டர். முதல்ல வந்து நம்ம ஏன் இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி நேஷனல் வாஸ்குலர் டே அதை செலிப்ரேட் பண்ணுறோம் பார்க்குறோம். வந்து எல்லா வியாதிக்குமே ஒரு நாள் சொல்கிறாங்க. சக்கரை வியாதிக்கு ஒரு நாள் சொல்கிறாங்க, ரத்த கொதிப்புக்கு ஒரு நாள் சொல்கிறாங்க. ஏன் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எலிஃபென்ட்ஸ் டே கூட சொல்கிறாங்க. ஏன்னா இது எதுக்கு முக்கியம்னா அன்னைக்கு வந்து சில நிகழ்வுகளை நடத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான். அதனால் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் கிடையாது, இதை வந்து ஒரு மொமெண்டமாக எடுத்துக்கிட்டு வருஷம் முழுவதும் நம்ம வந்து இந்த வியாதிகளை பற்றி விழிப்புணர்வை சொல்லி அந்த வியாதியை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி சீக்கிரமாக குணப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறது. எப்பயுமே நாங்கள் இப்போ ரத்த குழா வியாதிகளை வந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து காலை அழுக்கிறாங்க. அதனால் இந்த வாஸ்குலர் டேயில் முக்கியத்துவம் என்னன்னா மக்களிடத்தில் நடக்கிற கால் இழப்பு அதை தவிர்க்கிறது எப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் கொண்டு போகிறதா இது முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம் நாங்கள். ஓகே டாக்டர். ஸோ இந்த கால் இழப்பை வந்து ஒரு தவிர்ப்பதற்கு முக்கியமான ஒரு விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்துறீங்க. ஆனால் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்னன்னா வந்து தீவிர சிரை நோய்களாக தான் இருக்குது. ஸோ இந்த ரத்த நாளங்களில் பொதுவாக ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, இதை பற்றி தெரியணும். முதல்ல நம்ம ரத்த நாளம்னா என்ன தெரியணும், அதோட என்னென்ன பயன் தெரியணும். அப்புறம் தான் நம்ம அதில் என்ன வியாதி இருக்குது, அதனால் வர ப்ராப்ளம்லாம் பார்க்க முடியும். ரத்த நாளன்றது முக்கியமாக பார்த்தாக்கா அது உறுப்பு கூட சொல்லலாம். மக்களுக்கு அது எல்லாம் தெரியும். வந்து இருதயம் ஒரு உறுப்பு, பிரெயின் ஒரு உறுப்பு, கிட்னி ஒரு உறுப்பு, அப்படி தான் தெரியும். உடம்புல எல்லா இடத்துலையும் ரத்த நாளங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உடலில் இருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 1,00,000 கிலோமீட்டர் போகுது. இது பார்த்தீங்கன்னா உலகத்தில் 2 வாட்டி சுற்றி வரலாம், அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. உடல் ஃபுல்லாக இருக்குது. இதில் எந்த இடத்துல வேணால் உங்களுக்கு வந்து ரத்த குழாயில் அடிபடுறதுக்கு, அழுகிறதுக்கு, அடைப்பு வரத்துக்கு சான்ஸ் உண்டு. இதை தான் ரத்த நாள வியாதின்னு சொல்கிறது. இது ரத்த நாளத்தில் நம்ம ரெண்டு விதமாக பார்க்குறோம் நம்ம. அது வந்து நல்ல ரத்த குழா, கெட்ட ரத்த குழா. ஆங்கிலத்தில் வந்து இதை ஆர்ட்ரின்னு சொல்கிறோம், வெயின் சொல்கிறோம். தமிழில் பார்த்தீங்கன்னா இது தமனின்னு சொல்கிறோம், சிரைன்னு சொல்கிறோம். முக்கியமாக இந்த ஆர்ட்ரின்றது இருதயத்திலிருந்து எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் கொண்டு போகுது. சிரைன்றது கெட்ட ரத்த குழான்னு சொல்கிறோம். அது வந்து எல்லா உறுப்புகளிலிருந்தும் இருதயத்துக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் கொண்டு போயிட்டு திரும்பி ஆக்சிஜன் மிக்ஸ் பண்ணி திரும்பி காலுக்கெல்லாம் கொண்டு வந்துடுது. இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டு வந்து கால் இழப்பை பற்றி பேசுகிறோம்னா, காலில் இருக்க ரத்த குழாயில் எதனா பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்னென்ன முறைகள் இருக்குது, தவிர்க்கிற முறைகள் இருக்குது, ட்ரீட்மெண்ட் முறைகள், சிகிச்சை முறைகள், அதெல்லாம் பார்த்து தான் பேசலாம். டாக்டர், வாஸ்குலர் டிசீஸ் பற்றி பேசணும். ரத்த நாள நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கான நவீன பரிசோதனை முறைகள் என்னென்ன இருக்குது டாக்டர்? இது வந்து சயின்ஸ் வந்து எப்பயுமே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு.
எங்கள் ஃபீல்டுலேயும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரத்த நாள வியாதிகளில் ஆற்றில் நல்ல ரத்த குழாயிலும் வியாதி வரலாம், கெட்ட ரத்த குழாயிலும் வியாதி வரலாம். ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சிம்பிள் டெக்னாலஜிஸ் வந்துடுச்சு. இப்போது அது எல்லா இடத்துலையும் அவைலபிள் இருக்குது. முதல்ல வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நிபுணரை பார்த்து அவங்க என்ன சந்தேகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் மாதிரி பண்ணுறோம். அது பேர் வந்து டாப்ளர். இது வந்து பழங்காலத்தில் வந்து அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே நல்லா நிறைய இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு அது வந்து டாப்ளர் டெஸ்ட்டுன்னு பண்ணுறாங்க. இதுலேயே உங்களுக்கு 3D 4D டாப்ளர்லாம் வந்துடுச்சு. கலர் டாப்ளர்னு சொல்கிறது, அதில் ரத்த ஓட்டம் எங்கே அடப்பு இருக்குது, எவ்வளோ போகுது, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நம்ம டெக்னாலஜிஸ்லாம் நம்ம நல்ல முன்னேற்றம் வந்திருக்குது. அது இதுதான் நம்ம சொல்லுவோம் ஈஸி டயக்னோசிஸ் சொல்கிறது. இதற்கு மேலேயும் போக வேண்டியது என்னென்ன இருக்குன்னா நம்மளுக்கு ஆஞ்சியோகிராம் சொல்கிறது. அகைன் பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோகிராம்னா அது ஒரு பெரிய இன்வேசிவ் டெஸ்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும், அந்த மயக்கம் கொடுக்கணும், ஊசி போடணும், அது கேத்லாபில் போயிட்டு இது இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க, அது மாதிரிலாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம இப்போ வந்து சிடி ஆஞ்சியோகிராம் இருக்குது. அவுட் பேஷண்ட் அவங்களுக்கு தெரியும் சிடி ஸ்கேன் வந்து வயிற்றுக்கு பண்ணுறாங்க, பிரெயின் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரத்த குழாய்க்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக இப்போ சிடி ஆஞ்சியோகிராம் வந்துடுச்சு. அதுலேயும் கொஞ்சம் முன்னேற்றம் வந்து சில பேருக்கு வந்து அந்த ரத்த குழாயில் வந்து அடைப்பு வரும்போது கால்சியம் சொல்கிறாங்க, கால்சியம் டெபாசிட், அது கிட்டத்தட்ட கல் மாதிரி வந்து அடைக்கும். அதையும் ரத்த குழாய் எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு டியூவல் எனர்ஜி சிடி ஸ்கேன் சொல்கிறது, அதுவும் இப்போ வந்துருக்குது. சில பேருக்கு வந்து கிட்னி வியாதி இருக்கும். கிட்னி வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிடி ஆஞ்சியோகிராம் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் வந்து எம்ஆர் ஆஞ்சியோகிராம் சொல்கிறது, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஆஞ்சியோகிராம் சொல்கிறது, அதுவும் வந்துருக்கு. ஸோ இந்த 3 டெக்னாலஜியில் கலர் டாப்ளர், சிடி ஆஞ்சியோகிராம், எம்ஆர் ஆஞ்சியோகிராம் இதை வச்சு துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பேஷண்ட்டுக்கு எந்த விதமான சிகிச்சை முறை நல்லதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடலாம் நம்ம. ஓகே டாக்டர். அண்ட் டாக்டர், இந்த ரத்த நாள நோய்கள் பற்றி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டிபிடி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து பார்த்துருந்தேன், இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ், இது எதனால் ஏற்படுது, இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன? டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்றது கெட்ட ரத்த குழாயில் திடீர்னு ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகுறது. ஓகே, அதாவது தெரியும், நான் சொன்ன மாதிரி கால்லேருந்து உதாரணத்துக்கு ரத்த இருதயத்துக்கு போய்கிட்டே இருக்குது. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து அடைபட்டு போச்சுன்னா அது த்ராம்போசிஸ் சொல்கிறது. த்ராம்போசிஸ்னால் கிளாட் ஃபார்ம் ஆகிறது தான். அது ஆற்றிலையும் வரலாம், வெயின்லேயும் வரலாம். இது வந்து நம்ம டீப் வெயின் த்ராம்போசிஸ்னால் இந்த மாதிரி சிறையில் வர்றதுன்னு சொல்கிறது. இது சில சமயம் வந்து உயிர்கொல்லி வியாதியாக மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த மாதிரி கிளாட் வந்து கால்லேருந்து லங்ஸுக்கு, நுரையீரலுக்கு போயிட்டு பெரிய ரத்த கட்டி போய் அடைப்பட்டு போச்சுன்னா அது ஆக்சிஜன் வந்து எந்த அளவுக்கும் போகாதது. அதனால் மக்கள் இறந்துடுறாங்க. இது ஆனால் முக்கியமான அறிகுறி வந்து கால் வீக்கம், திடீர்னு கால் வீக்கம் வருது, கால் வலி, அது மாதிரி வந்தாக்கா உடனடியாக இப்போ போனாக்கா நான் முதலே சொன்ன மாதிரி அந்த சிம்பிள் டாப்ளர் அல்ட்ராசவுண்ட் பண்ணாக்கா அதை கண்டுபிடிச்சி ரத்த கட்டியை கரைக்கிறதுக்கு நிறையா மருந்துங்க இருக்குது. சாதாரண மருந்துங்க இருக்குது, கொஞ்சம் உயரக மருந்துங்களும் இருக்குது. அது எந்தெந்த பேஷண்ட்டுக்கு எது மாதிரி தேவைன்னு சொல்லிட்டு அதுக்கு மாதிரி பண்ணி காலில் இருக்க ரத்த கட்டியும் கரைச்சிடலாம், அந்த உயிருக்கான ஆபத்தையும் நம்ம தடுத்துடலாம். ஓகே டாக்டர். அண்ட் ரீசெண்டாக கூட வந்து நாங்கள் பார்த்துருந்தோம், இந்த மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து காலில் வந்து ஏதோ ஒரு வீக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்லிட்டு, அதுவும் இதுவும் ஒன்றா டாக்டர்? கண்டிப்பாக. நீங்கள் வந்து அந்த ஒயிட் ஹவுஸ் ப்ரெஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கால் வீக்கம் இருந்தது, அதுக்கு காரணம் வந்து கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்துச்சு. அதுலேயே அவங்க எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க, நாங்கள் எல்லா விதமான டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், அவருக்கு மற்ற வியாதியெல்லாம் இல்லை, உதாரணத்துக்கு கிட்னி வியாதி இல்லை, இருதய வியாதி இல்லை, லிவர் வியாதி இல்லை, காலில் தான் ப்ராப்ளம் சொல்கிறது. இந்த கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப காமன் ப்ராப்ளம். கிட்டத்தட்ட ஒரு மக்கள் பார்த்தீங்கன்னா 30% 40% மக்களுக்கு வந்து இந்த கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி சொல்கிறது. இது என்னன்னா காலில் இருக்க கெட்ட ரத்த குழாய், சிரை, வெயின்ஸ் வீக் ஆகிடுது. இது வீக் ஆகிறதுக்கு காரணம் வந்து நம்ம த்ரோம்போசிஸ் பேசணும், அதுவாக இருக்கலாம். இல்லை அதை விட ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து வெரிகோஸ் வெயின் சொல்கிறது, இந்த ரத்த குழாயெல்லாம் முடிச்சா வருது காலுக்கு, அது மாதிரி இருக்கலாம். இதை தவிர ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து வேலையை பொறுத்து இருக்குது. சில பேர் வந்து வேலையில் வந்து ரொம்ப நேரம் நிற்பாங்க. மேபி அதிபர் வந்து அவர் ரொம்ப ட்ராவல் பண்ணுறாரு, நிற்கிறாரு, வேலை இருக்கிறார், அதனால் அவருக்கு வந்திருக்கலாம். பட் காலில் வெயின் வீக் ஆகிடுச்சுன்னா காலில் இருக்க ரத்தம் தேங்கி கால் வீக்கம் வருது. அது வந்து என்ன எந்த ப்ராப்ளம், அதாவது அடப்பு இருக்கா, வேல் ப்ராப்ளம் இருக்கா, அது மாதிரி கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணால் அதெல்லாம் நம்ம சரி பண்ணிடலாம். டாக்டர், இப்போ ரத்த நாள நோய்கள் பற்றி பேசும்போது குறிப்பாக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு காலை எடுக்கிற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. பட் ரத்த நாள சிகிச்சைகள் மூலயமா அதை தவிர்க்கலாம் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி நான் சொல்லுவேன். நான் அதனால தான் நாங்கள் இப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்கிறது. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து சர்க்கரை வியாதி அதிகமாகிட்டே வருது. உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ ரீசெண்ட் ரிப்போர்ட் வந்து சொன்னது வந்து நம்ம நாட்டு மக்கள் தொகை வந்து 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க.
அதில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே மக்கள் வந்து சக்கரை வியாதியால் அவதிப்படுறாங்க. இதை விட ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு பின்னாடியே கிட்டத்தட்ட மீதி இன்னொரு 13 கோடி மக்களும் என்னமோ ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அவங்க எப்போனா டயபெட்டிஸ் ஆகிடுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கும் அந்த காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சக்கரை வியாதின்றது வந்து வெறும் சக்கரை மட்டும் நம்ம வந்து ரத்த டெஸ்ட்டில் பார்க்குறது கிடையாது. நாளடைவில் வந்து அது மக்களுக்கு 5 வருடமாக இருக்கலாம், 10 வருடமாக இருக்கலாம். நாளடைவில் வந்து அது வந்து எல்லா உறுப்புகளும், முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லா உறுப்புகளும் வந்து அது வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் உண்டு. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, காலில் இருக்க ரத்த குழாய்கள்லாம் இறுக ஆரம்பிக்கிறது. ரத்த குழாய்கள் இறுகுறது ஒரு நேச்சுரல் ஃபினாமினான். ஒரு மனிதன் வயதாக ஆக எல்லா உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்குது. அதே போல் ரத்த குழாவும் இறுக ஆரம்பிக்குது. ஆனால் சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு, ரத்த கொழுப்பு இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு, ப்ளஸ் ஸ்மோக்கிங் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சீக்கிரமே ஆக ஆரம்பிச்சிருது. அதனால தான் இது வந்து சின்ன இளம் வயதிலே இப்போ சக்கரை வியாதி வந்தோன்னா இளம் வயதிலே அவங்களுக்கு வந்து ரத்த குழாய் அடைப்பு வந்து அதனால் கேங்க்ரீன் வந்து கால் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுதான் நம்ம விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு சக்கரை வியாதியாக ரெகுலராக போய் செக் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை மட்டும் கிடையாது, எல்லா உறுப்பும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன டயக்னோசிஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி கால் இழப்பை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்க்குறோம் நம்ம. ஓகே டாக்டர். அண்ட் இன்னைக்கு காலகட்டத்தில் மருத்துவத்துறையில் வந்து பெரிய அளவுக்கு வந்து முன்னேற்றங்கள் வந்து ஏற்பட்டு இருக்கு. நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு சிகிச்சை முறைகள்லாம். இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு வரப்பிரசாதமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களோட துறையில் வந்து பார்க்கும்போது இந்த ஹைப்ரிட் எண்டோவாஸ்குலர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம். ஸோ என்னென்ன மாதிரியான வளர்ச்சிகள் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு? எண்டோவாஸ்குலர்ன்றது எண்டோ மீன்ஸ் உள்ளே, வாஸ்குலர் மீன்ஸ் ரத்த குழாய். ஓகே. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன், ஓப்பன் ஆப்ரேஷன், அதாவது கத்தி வச்சு கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுறது தான் ஓப்பன் ஆப்ரேஷன் சொல்கிறது. அது அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக முக்கியமாக அந்த ரத்த ஆற்றின்னு சொல்கிறோமே, ஆற்றில் இருக்க அடப்புங்களை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 80% ப்ரொசீஜர்ஸ் வந்து இப்போது எல்லாமே நம்ம வந்து எண்டோவாஸ்குலர் மூலியமாக, அதாவது ஹார்ட்டுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு வயர் மூலியமாக வச்சு பலூன் வச்சியோ ஸ்டென்ட் போட்டோ பண்ணுறாங்க. அதே மாதிரி காலுக்கும் அது மாதிரி பண்ணிடலாம். பியூர் எண்டோவாஸ்குலர் சொல்கிறது. இதே மாதிரி வெயின் ப்ராப்ளம், அதே மாதிரி நம்ம வெரிகோஸ் வெயின் பற்றி பேசிட்டு இருந்தோம், டீப் வெயின் த்ராம்போசிஸ் பற்றி பேசியிருந்தோம். அதுக்கும் வந்து நம்ம அந்த ஒயர் மாதிரி ட்ரீட்மெண்ட் வச்சு கூட பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். இந்த ஹைப்ரிட்ன்றது ஒரு அடுத்த லெவல். சில பேர் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்கன்னா மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் டிசீஸ் சொல்கிறது. காலில் மட்டும் இருக்காது, வயிற்றில் இருக்க ரத்த கூட அடப்பட்டிருக்கும். அது அட் எ டைம் வந்து இப்போ கீழே இருக்கிறத வந்து நம்ம வந்து எண்டோவாஸ்குலர் மூலியமாக பண்ணலாம், மேலே இருக்கிறத அந்த ஆப்ரேஷன் பண்ணலாம், இல்லை மேலே இருக்கிறத எண்டோவாஸ்குலர் பண்ணலாம், கீழே இருக்கிறத ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ கம்பைன் பண்ணி பண்ணுறது தான் ஹைப்ரிட் சொல்கிறது. தட் இஸ் ஓப்பன் ப்ளஸ் எண்டோவாஸ்குலர் பண்ணுறது தான் ஹைப்ரிட். இதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆப்ரேஷன் தியேட்டர் தேவை. நம்ம வந்து அங்கே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் வசதி இருக்கணும். அதே மாதிரி இந்த எண்டோவாஸ்குலர் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறதுக்கு ஸ்டென்டிங் போடுறதுக்கும் வசதி இருக்கணும். இது பேர் தான் ஹைப்ரிட் தியேட்டர் சொல்கிறது. இது மாதிரி வசதிகளாக சில மருத்துவமனையில் தான் இருக்குது. அங்கே தான் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எல்லா துறையிலையும் பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்திட்டு வருது. வாஸ்குலர் சர்ஜரியில் எந்த அளவுக்கு ஏஐயோட இன்வால்மெண்ட் இருக்குது டாக்டர்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இது வந்து எல்லாரும் பேசப்படுற விஷயம். இது எல்லா இடத்துலையும்னா எல்லா பிரான்ச்சஸ்லையும் பேசுகிறது. அதே மாதிரி ஹெல்த் கேர், மருத்துவத்துறையிலையும் ரொம்ப டீப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கள் துறை வாஸ்குலர் சர்ஜரியும் உள்ளே வந்துடுச்சு. இதை கண்டுபிடிச்ச சாம் ஆல்ட்மேன் சொன்னார், கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை நோயாளிகளை ட்ரீட் பண்ணோம், ஆனால் நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை போக மாட்டேன்னு கண்டுபிடிச்சவரே சொல்கிறார். ஏன்னாக்கா மருத்துவன்றது வெறும் மிஷின் மட்டும் கிடையாது, அது கூட வந்து மனிதாபமானம் இருக்கணும். அது பேர் தான் மருத்துவம்னு சொல்கிறது. ஸோ இது வந்து மருத்துவத்துக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் போட்டியான்னு கிடையாது. ஒரு மருத்துவரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டும் இருந்தால் தான் நோயாளிகளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை வந்து மருத்துவரை வந்து தள்ளிவிட முடியாது. ஆனால் ஒரு மருத்துவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கலன்னா அவர் தள்ளிவிடப்படுவார். ஏன்னா நம்ம வந்து விஞ்ஞானம் முன்னேறும் நம்மளும் வந்து நம்ம ஸ்கில் பண்ணிக்கினே இருக்கணும்னு சொல்கிறது. அதே போல் தான் இங்கே வந்து வாஸ்குலர் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்லேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டயக்னோசிஸ். நம்ம வந்து சிடி ஸ்கேன் பற்றிலாம் பேசியிருந்தோம். சிடி ஸ்கேன் வந்து மிஷின் பண்ணுது, ஒரு மருத்துவர் தான் பார்க்குறாரு. அது வந்து ஹியூமன் எரர் சொல்கிறது. அந்த ஹியூமன் எரர் வந்து யாருக்கு வேணாலும் நடக்கலாம், எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் நடக்கலாம். 99.9% வந்து மருத்துவர் கொடுக்கலாம். ஆனால் அதை 100% மாற்றுறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இப்போது வந்து டயக்னோசிஸில் வந்து எல்லா விதமானது,
நம்ம டாப்லர் பற்றி பேசணும், சிடி ஸ்கேன் பற்றி பேசணும், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பேசணும். எல்லாத்துலேயும் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்கார்பரேட் பண்ணிட்டாக்கா நோயாளிகளை வந்து டயக்னோசிஸ் மிஸ் பண்ணவே முடியாது. ரெண்டாவது வந்து ட்ரீட்மெண்ட், நம்ம எண்டோவாஸ்குலர் ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம். இது வந்து பிளானிங். எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டு இந்த நோயாளிக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட், இந்த நோயாளிக்கு இது மாதிரி பண்ணாக்கா எவ்வளோ காம்ப்ளிகேஷன் வரலாம், எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், நான் சொன்ன மாதிரி எந்த மாதிரி ஒயரு, எந்த மாதிரி பலூன் போட்டால் நல்ல 100% ரிசல்ட் தரலாம். இப்போ எந்த மருத்துவருமே நீங்கள் போனீங்கன்னா சொல்லியிருப்பாங்க 100% கொடுக்க முடியாது, மேபி 99% சொல்கிறது. இது கிட்டத்தட்ட எப்படி 100% கொடுக்கறது? அதுக்கு தான் இந்த ஏஐ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதாவது நோயாளிக்கு எவ்வளோ ரிசல்ட் சக்ஸஸ் கொடுக்கறத வந்து அதிகரிக்க முடியுமோ அதுதான் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்களுக்கும் பண்ணிகிட்ருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா போத் டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் பிளானிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்குமே இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப உதவியாக இருக்குது. ஆனால் இது வந்து நடைமுறைக்கு வந்து எல்லாருக்கும் பயன்படுறதுக்கு இன்னும் 10 வருஷம் கூட ஆகலாம், 15 வருஷம் கூட இருக்கலாம். இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே டாக்டர். ஸோ இந்த மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா 100% சக்ஸஸ் ரேட்டுன்றது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர், நிறைய விஷயங்கள் ரத்த நாள நோய்கள் பற்றி இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்மளோட மக்களுக்கு டேக் ஹோம் மெசேஜாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்? இன்னைக்கு ஆகஸ்ட் 6 நேஷ்னல் வாஸ்குலர் டே. மக்களுக்கு விழிப்புணர்வு காட்டுறதுக்காக இந்த இரத்த குழாயில் பிரச்சனை வந்தாக்கா யார் யாருக்கெல்லாம் வருது, எவ்வளோ சீக்கிரம் நடக்கணும்னு சுற்றி சொல்லிடலாம். இதை பற்றி நாங்கள் வாஸ்குலர் வெல்னஸ் சொல்கிறோம். ரத்த குழாய் வந்து உடம்பு ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை எப்படி பார்த்துக்கணும், பேணி காப்பணும்னு சொல்கிறது. எப்படி ஹார்ட்டை நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ, மூளையை பார்த்துக்கணும், அது மாதிரி ரத்த குழாயம் பார்த்துக்கணும். இதுக்கு எப்படி என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங், புகைப்பிடிக்கிறது, சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, ரத்த கொழுப்பு இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் வாஸ்குலர் டிசீஸ் சொல்கிறது. இந்த மாதிரி இருந்தாக்கா இந்த வியாதியெல்லாம் சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் மொத்தத்தில் வந்து எல்லா வியாதியும் எப்படி பார்ப்பீங்களோ அதே போல் தான் இந்த வியாதியும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து புகைப்பிடித்தல் பழக்கம் இல்லை டொபாக்கோ புகையில போடுறது அது மாதிரி இருந்தாக்கா உடனே நிறுத்த வேண்டியிருக்கும். சக்கரை வியாதி இருந்தால் அடிக்கடி உங்கள் நிபுணரை பார்த்துட்டு சக்கரை வியாதியை கண்ட்ரோல் வச்சுக்கணும். ரத்த கொதிப்பு, ரத்த கொழுப்புலாம் இருந்தால் உங்கள் டாக்டரை பார்த்து அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். உடல் பருமன் அதிகமாக இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டயட் மூலியமாகவோ எக்ஸசைஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து வியாதி வந்துட்டாக்கா எப்படி நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து மருத்துவர் அணுகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கு நிறைய இந்த வியாதி வரத்துக்கு, ரத்த குழாயில் அடைப்பு வரத்துக்கு அதிகமாக இருக்குது. அதனால் தினந்தோறும் நீங்கள் வந்து பாதத்தை பார்க்கணும். ஏன்னா பாதத்தை தான் ஆரம்பிக்குது அது. நாங்கள் எப்பயுமே சொல்கிறது எப்படின்னா, நீங்கள் எப்படி டெய்லி காலைல எழுந்துச்சி பல் தேய்க்கிறீங்களோ அதே போல் டெய்லி பாதத்தை பார்க்கணும். இந்த சிறு வெடிப்போ புண்ணோ வந்தாக்கா உடனடியாக மருத்துவரை பார்த்துக்கணும். ஏன்னா வாஸ்குலர் அசஸ்மெண்ட்றது வந்து பார்ட் ஆஃப் ரெகுலர் அசஸ்மெண்ட். நீங்கள் சர்க்கரையை மட்டும் பார்த்துக்கக்கூடாது, ரத்த குழாயை ரெகுலராக பார்த்துக்கிட்டாக்கா ரத்த குழாய் வியாதி வரும்போது சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். அந்த வியாதி வந்துடுச்சுன்னா காலில் வந்து கால் வலி வர்றது, காலில் கலர் மாறுறது, கருப்பாக மாறுறது, புண்ணு வர்றது, புண்ணு ஆறாமல் இருக்கிறது, இது மாதிரிலாம் இருந்தாக்கா உடனடியாக நீங்கள் வந்து ரத்த குழாய் சிகிச்சை நிபுணரை, ஸ்பெஷலிஸ்ட் வாஸ்குலர் சர்ஜனை பார்த்து அவர்கிட்ட வந்து எல்லா அசஸ்மெண்ட்டும் பண்ணால் தான் நம்ம ரத்த குழாய் அடைப்புனால கால் இழப்பை தடுக்கிறத ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பண்ண முடியும் நம்ம. சூப்பர் டாக்டர். ஸோ ஆகஸ்ட் 6 நேஷனல் வாஸ்குலர் டே, அதுவுமா வந்து நம்ம நிகழ்ச்சி மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல முக்கியமான தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க டாக்டர். ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸை நம்ம இப்போத்துலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு நாள் மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் த இயர் நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் வந்து வாழ்க்கையை வந்து லீட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர், எங்கள் நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டதுக்கு, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் இந்திய அளவில் வந்து புகழ்பெற்ற அனுபவம் வாய்ந்த மிகவும் பிரபலமான வாஸ்குலர் சர்ஜன், அதாவது ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி பாலாஜி அவர்கள் கலந்துக்கிட்டு நிறைய முக்கியமான விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வத் மற்றும் சாரு. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீம்ஸ் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.